வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்யதுதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்ஸபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 29 இருந்துருக்கும். சென்ற வகுப்புல ரேஃபஹா, அதாவது விசர்க ரேஃபஹான்னு சொல்லக்கூடிய சந்தியை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். நம்ம இப்போ அந்த சந்தி அப்படிங்கிற புத்தகத்தினுடைய இறுதி பகுதியில் இருந்துருக்கோம். 5 யூனிட்டா நம்ம பிரிச்சோம். அந்த 5வது யூனிட் என்ன? விசர்க சந்திஹி. அதற்கு கீழே மொத்தம் 5 விதமான சந்திகளை நாம தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம். அதுல விசர்க சகாரஹா அப்படிங்கிறது முதல் சந்தி, ஜிக்வாமூலியா உபத்மானியஸ்ச அப்படிங்கிறது 2வது வகை, 3வதாக இருக்கக்கூடிய விசர்க ரேஃபஹா அப்படிங்கிறத நாம சென்ற வகுப்புல பார்த்து முடிச்சிருந்தோம். இன்னும் 2 பாக்கி இருக்கு. 4வதாக இருக்கக்கூடியது லோபஹா. லோபஹானா என்ன? அதர்ஷனம் லோபஹா. தர்ஷனா கண்ணுக்கு தெரியும், அதர்ஷனா தெரியாது, ஏன்னா அது காணாம போயிடும் அர்த்தம். அதுதான் லோபஹா, அதர்ஷனம் லோபஹா. அந்த ரீதியில இப்ப நாம பார்க்கக்கூடியது, இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது விசர்க லோபஹான்னு சொல்லக்கூடிய சந்தி. விசர்க்கமானது அந்த இடத்துல இருந்து காணாம போயிடும், மறைஞ்சிடும். அந்த மறையறதுக்கு தான் லோபஹான்னு பேர். அந்த சந்தியை தான் இன்றைய தினம் நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு சுபாஷிதம் தெரிஞ்சுட்டு அந்த லோபஹான்னு சொல்லக்கூடிய சந்திக்குள்ள நாம பிரவேசம் பண்ணலாம். பாருங்க, இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம்: அன்னதானம் பரம்தானம் வித்யாதானம் மதப்பரம் அன்னேன க்ஷணிகா திருப்திஹி யாவஜ்ஜீவம் ச வித்யயா. அன்னதானம் பரம்தானம் வித்யாதானம் மதப்பரம் அன்னேன க்ஷணிகா திருப்திஹி யாவஜ்ஜீவம் ச வித்யயா அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இந்த சுபாஷிதனோட அர்த்தம் என்ன பாருங்கோ. தானங்கள்ல பல வகையான தானங்கள் இருக்கு. அதுல வசத்தியா என்ன தானத்தை கொண்டாடுறா அப்படின்னா அன்னதானம் பரம்தானம். நாம அன்னம்னா என்ன? சாதம், போஜனம், பிறர் சாப்பிடுவதற்காக கொடுக்கக்கூடிய தானம் அன்னதானம்னா பேரு. அது பரம், வசத்தியானது, உயர்ந்தது. எது? அன்னதானம். பாருங்கோ, வித்யாதானம் அதப்பரம். வித்யா கல்வி. இன்னொருத்தருக்கு நாம கொடுக்கக்கூடிய கல்வி இருக்கு இல்லையா, அதை தானமா கொடுக்கணும். அது அதஹா பரமா. எதை காட்டிலும் பரமானது அப்படின்னாக்கா அன்னதானத்தை காட்டிலும் பரமானது வித்யாதானம். அன்னதானம் தான் வசந்தது. அது அதற்கு மேல ஒரு படி போய் இந்த வித்யாதானம் அப்படிங்கிறத கொடுக்கிறார். அன்னதானம் பரம்தானம் வித்யாதானம் அதப்பரம். அதற்கும் மேல, அன்னதானத்திற்கும் மேல வித்யாதானம். ஏன் அந்த மாதிரி சொல்றா அப்படின்னா அன்னேன க்ஷணிகா திருப்திஹி. பாருங்கோ, இப்போ திருப்தினா என்ன? சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆத்ம திருப்தி சொல்றோம் இல்லையா, முழுமையான அந்த சந்தோஷம் எப்ப கிடைக்கும் அப்படின்னாக்கா அன்னேன க்ஷணிகா திருப்திஹி. ஏன் அன்னதானத்தை வசதியா சொல்றானாக்கா, மற்ற எந்த மாதிரியான விஷயங்களை பிறருக்கு கொடுத்தாலும் அவ அதுல திருப்தி அடைய மாட்டா இல்லையா. இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு தான் அதை அவளுடைய எதிர்பார்ப்பானது இருக்கும். ஆனா அன்ன க்ஷணிகா திருப்திஹி, அன்னதானம் பண்றதன் மூலமாக க்ஷணிகா திருப்திஹி, உடனே பலனை, அடுத்த செகண்டே நமக்கு திருப்தியானது ஏற்படும். போதும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்ப சொல்லுவா? அன்னத்தின் மூலமா சொல்லுவா.
அன்னேன க்ஷணிகா திருப்தி. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆரம்பிச்சிடும், பசிக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாகவும் திருப்தி அடையக்கூடியது அன்னம் தான் இல்லையா? போரும்பா அப்படின்னு சொல்லி அதன் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், அவளை திருப்தி அடைய முடியும், திருப்தி அடைவிக்க செய்ய முடியும். ஆனா பாருங்க, யாவத் ஜீவம் ச வித்யா, ஒரு கல்வி அப்படிங்கிறத நாம ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னா அவளுடைய லைஃப் டைம் இல்லையா, அது வரைக்கும் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம், கல்வியினுடைய மகத்துவம், அந்த கல்வி கொடுத்தவளுடைய விஷயம் எல்லாம் சேர்ந்து அவ மறப்பாளனா மறக்கவே மாட்டா. யாவத் ஜீவ பர்யந்தம் அது இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் வித்யாதனம் அதப்பரம், எதை காட்டிலும் அன்னதானம் பரம்தானம் வித்யாதானம் அதப்பரம் அன்னேன க்ஷணிகா திருப்தி. உடனடியாக சாதம் போட்டா அவ திருப்தி அடைவா. ஆனா அது மறுபடியும் என்ன ஆரம்பிச்சிடும், பசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆனா இங்க அப்படி கிடையாது. யாவத் ஜீவம் ச வித்யா, இந்த வாழ்நாள் முழுவதும் அந்த கல்விங்கிற விஷயமானது அவளுடைய அந்த ஸ்மரணத்துல இருந்துட்டே இருக்கும். அப்போ அப்பேற்பட்ட வசத்தியான தானம் தான் அன்னதானத்தை காட்டிலும் சிறந்ததான தானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுபாஷ். அன்னதானம் பரம்தானம் வித்யாதானம் மதப்பரம் அன்னேன க்ஷணிகா திருப்தி யாவத் ஜீவஞ்ச வித்யா அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். சென்ற வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம், விசர்க சந்தியில மூன்றாவதாக இருக்கக்கூடிய ரேஃபஹா, விசர்க ரேபஹா அப்படிங்கிற சந்தியை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அகார ஆகார இத்தியேதௌ வர்ஜயித்வா ஸ்வராத் நாம ஈச்சஹா பரஸ்ய விசர்கஸ்ய ஸ்வரே மிருதுவஞ்சனேச்ச நம அஷி பரே ரேபாதேஷோ பவதி அப்படிங்கிறது. அத மாதிரி அவ்யய சம்பந்தினா ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தினஸ்ச விசர்கஸ்ய அகாராத் ஆகாராத் பரஸ்யாபி ரேபாதேஷோ பவதின்னு பார்த்தோம். முனிஹி பிளஸ் இதி, முனிரிதி, பானு பிளஸ் அசௌ, பானுரசௌ, தை, தைஹி பிளஸ் ஆகதம், தைராகதம், தேனுஹு பிளஸ் கச்சதி, தேனுர் கச்சதி, ஏதைஹி பிளஸ் பக்ஷிதம், ஏதைர் பக்ஷிதம். இந்த மாதிரியாக சென்ற வகுப்புல நாம பார்த்த சந்தியினுடைய டெஃபினேஷன், அதனுடைய உதாரணம் என்னங்கிறத இப்ப நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்க போற சந்தி என்ன, லோபஹா, லோபசந்திஹி. என்ன லோபசந்தி, விசர்க லோபசந்திஹி அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? விசர்க லோப சந்திஹி. பாருங்க, லோபஹானா முதல்ல என்ன நாம தெரிஞ்சுக்கணும். லோபஹானா அதர்ஷனம் லோபஹா, எழுதிக்கோங்க. அதர்ஷனம் லோபஹா, ந தர்ஷனம் அதர்ஷனம். தர்ஷனனா தெரியறது, கண்களுக்கு புலப்படுவது. அதர்ஷனனா கண்களுக்கு புலப்படாதது, கண்களுக்கு தெரியாததுன்னு அர்த்தம். லோபஹானா என்ன, அதர்ஷனம் லோபஹா. அதர்ஷனம்னா என்ன, ந தர்ஷனம் அதர்ஷனம். தர்ஷனம் என்ன, தெரியறது. அதர்ஷனா தெரியாம இருக்கிறது, மறைஞ்சிடும் அர்த்தம். லோபஹானா மறைந்துடும். எது மறைய போறது, நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது விசர்க சந்தி, அதுக்கு கீழே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அந்த விசர்க்கமானது ஒரு சந்தி காரியம் பண்ணும் பொழுது மறைய போறது, அதுக்குதான் லோபஹான்னு பேரு. என்ன லோபமாக போறது, விசர்க்கமானது லோபமாக போறது, அதனால விசர்க லோப சந்திஹி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா 4 வகையான உதாகரணங்கள் நமக்கு காண்பிக்க போறா. 4 வகையான உதாகரணங்கள், அதனுடைய விளக்கங்களும் இங்க நமக்கு கொடுக்க போறா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4வது சந்தி, அதாவது விசர்க சந்தி கீழே 4வது. அதில் மொத்தம் 5 இருக்குன்னு சொன்னோம். என்ன, லோபஹா ஆகாராத் பரஸ்ய விசர்கஸ்ய ஸ்வரே மிருதுவஞ்சனேச்ச பரே அப்படின்னா என்ன, அசி லோபஹா பவதி. லோபமானது வரப்போறது. எதற்கு லோபமானது வரப்போறது அப்படின்னாக்கா விசர்கஸ்ய. சரி, எப்பேற்பட்ட விசர்கஸ்ய லோபமான வருது, எப்படி இருந்தா வரும் அந்த லோபமானது,
ஆகாராத் பரஸ்ய விசர்கஸ்ய ஸ்வரே மிருதுவஞ்சனே ச பரே அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த லோபமானது சித்திக்க போறது அப்படிங்கிறத இந்த இதனுடைய அதில் மொத்தம் 4 வகைகள் பார்க்க போறோம். 4 கேட்டகரியா கொடுத்துருக்கா. அதுல 4.1 என்ன இருக்கு? ஆகாராத் பரஸ்ய விசர்கஸ்ய ஸ்வரே மிருதுவஞ்சனே ச பரே நாம அஷி பரமா இருக்கும் பட்சத்தில் லோபஹா பவதி. எதற்கு லோபம் வரும்? விசர்கஸ்ய. ஸ்பஷ்டமா இருக்கு. சரி, உதாரணம் பார்த்தா இன்னும் நல்லா ஸ்பஷ்டமா புரியும் நமக்கு. ஆகாரஹ பிளஸ் விசர்க்கம். இப்ப ஆகாராத் பரஸ்ய விசர்கஸ்ய இருக்கா? ஸ்வரஹ அதவா மிருதுவஞ்சனே ச பரே என்ன வர போறது? லோபோ பவதி. எங்க? பாலாஹா பிளஸ் அத்ர. பாலாஹான்னு சொல்லும்போது விசர்க்கத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஆகாரமானது இருக்கு, பாலா. அதுக்கப்புறம் விசர்க்கம் வந்திருக்கு. பரமா என்ன இருக்கு? அகாரம் இருக்கு. சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன வர போறது? லோபோ பவதி. கஸ்ய லோபோ பவதி? விசர்கஸ்ய லோபோ பவதி. அப்ப என்ன ஆகும்? பாலாஹா பிளஸ் அத்ரன்றது பாலா பிளஸ் அத்ரன் மாறி பாலாத்ர அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். லதாஹா பிளஸ் ஏதந்தே லதா ஏதந்தே. தாஹா பிளஸ் கச்சந்தி தா கச்சந்தி. விருத்தாஹா பிளஸ் யாந்தி என்ன வருது? விருத்தா யாந்தி. ஒன்று ஸ்வரம் பரமா இருக்கணும், இல்லை மிருதுவஞ்சன பரமா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த விசர்க்கமானது எதை காட்டிலும் இதுவா இருக்கணும்? ஆகாராது பரமா இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்கா. விசர்க்கம் இருக்கு, ஸ்வரமும் மிருதுவஞ்சனமானது பரமா இருக்கு. அப்போ அந்த விசர்க்கத்துக்கு என்ன ஏற்படுறது? லோபமானது ஏற்படுறது. லோபம்னா என்ன? மறைவு. அதர்ஷனம் லோபஹா சொன்னோம் நம்ம முதல்லயே. என்ன ஆறுது? பாலாஹா பிளஸ் அத்ர பாலாத்ர. லதாஹா பிளஸ் ஏதந்தே லதா ஏதந்தே. தாஹா பிளஸ் கச்சந்தி தா கச்சந்தி. விருத்தாஹா பிளஸ் யாந்தி விருத்தா யாந்தி. இது 4.1ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். இதே லோபத்துல விசர்க்கத்துக்கு லோபம் வரப்போறது. அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டாவது 4.2. அதுல என்ன இருக்கு பாருங்க. அகாராத் பரஸ்ய விசர்கஸ்ய அகாரம் வர்ஜயித்வா ஸ்வரே பரே. அப்படிப்பட்ட விசர்க்கத்துக்கு லோபமானது வரப்போறது. அகாரத்தை காட்டிலும் விசர்க்கமானது பரமா இருக்கணும். அகாரத்தை தவிர்த்து வர்ஜயித்வானா தியக்வா விட்டு விட்டு ஸ்வரே பரே. அப்ப அந்த ஸ்வர வர்ணங்களை அகாரம் மாத்திரம் பரமா இருக்கக்கூடாது அந்த விசர்க்கத்தை காட்டிலும். அப்படி இருந்ததுன்னா அந்த விசர்க்கத்திற்கு என்ன வரப்போறது? லோபோ பவதி. சரி, உதாரணம் பாருங்க. அகாராத் பரஸ்ய, அதனால ஆ கொடுத்திருக்கா, பிளஸ் விசர்க்கம் பிளஸ் அகாரம் வினா ஸ்வராக. அப்ப என்ன அர்த்தம்? அகாரம் வர்ஜயித்வா. வினானாலும் வர்ஜயித்வானால் என்ன அர்த்தம்? அது இல்லாமல் அர்த்தம். அகாரம் வினா அகாரம் இல்லாமல் மீதி வர்ணங்கள் எதுவானாலும் இருக்கலாம். அது அச்சா இருக்கணும், ஸ்வரமா இருக்கணும். இருந்ததுன்னா அந்த விசர்க்கத்துக்கு என்ன ஏற்பட போறது? லோபஹா. லோபஹான்னு என்ன சொல்லியிருக்கேன்? அதர்ஷனம் லோபஹா. பாருங்க, ராமஹா பிளஸ் ஆகச்சதி. ராமஹான்னு சொல்லும் போது ராம அகாரம் என்னவா இருக்கு? அகாரத்துல முடிஞ்சிருக்கு. அப்ப அகாரத் பரமார்த்தம் இருக்கு, விசர்க்கம் இருக்கு. சரி, அகாரம் வினா ஸ்வரம் என்ன இருக்கு? ஆகாரம் தான் இருக்கு பரமா. ஆகச்சதி, ஆகாரம் பரமா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ராமஹா பிளஸ் ஆகச்சதி ராம ஆகச்சதி. இது ரூபம் சித்தியதி. கிருஷ்ணஹா பிளஸ் ஏதி. கிருஷ்ணான்னு சொல்லும் போது அகாரம் அகாராத்து பரமா விசர்க்கம் இருக்கு. என்ன ஸ்வரவஞ்சனம் பரமா இருக்கா? இருக்கு. ஏதி ஏகாரம் ஸ்வரவர்ணம். கிருஷ்ணஹா ஏதி ஈக்குவல் டு கிருஷ்ண ஏதி. இது ரூபம் சித்தியதி. இது லோபசந்தியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4வது கேட்டகரி. விசர்க சந்தி கீழே லோபசந்தி. அதுல 4.1 பார்த்தோம். அங்க அடுத்தது 4.2.
என்னவா இருக்கு? அகாராத்து பரஸ்ய விசர்கஸ்ய அகாரம் வர்ஜயித்வா ஸ்வரே பரே லோபோ பவதி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன? ராமஹா பிளஸ் ஆகச்சதி ராம ஆகச்சதி, கிருஷ்ணஹா பிளஸ் ஏதி கிருஷ்ண ஏதி இது உதாரணானி. அடுத்தது நாம பார்க்க போறது 4.3. பாருங்க 4.3ல என்ன கொடுத்திருக்கா? ஏஷஹ சஹ இத்யனயோஹோ பதயோஹோ விசர்கஸ்ய அகாரம் வினா யத்கிஞ்சித் வர்ணே பரேபி லோபோ பவதி. இது அந்த லோபஹா அப்படிங்கிறதுக்கு மூன்றாவது வகை 4.3. என்ன அர்த்தம்? ஏஷஹா சஹா இதெல்லாம் என்ன பதங்கள்? சர்வநாம சப்தங்கள். நம்ம பார்த்துருக்கோம். ஏஷஹானா அவன் அர்த்தம், ஏஷானா இவன் அர்த்தம், சஹானா அவன் அர்த்தம். அருகாமையில் உள்ளவனை குறிக்கக்கூடிய சப்தம் ஏஷஹா. ஏஷஹா ராமஹா, இவன் ராமன். சஹ ராமஹா, அவன் ராமன். தூரத்துல இருக்கவன சொல்லணும். சரி, இந்த ரெண்டு சப்தங்கள் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு சப்தங்கள் இத்யனயோஹோ பதயோஹோ விசர்கஸ்ய, இந்த ரெண்டு சப்தங்களை காட்டிலும் பரமாக இருக்கக்கூடிய விசர்க்கம் இருக்கு இல்லையா? அதற்கு அகாரம் வினா எத்கிஞ்சித் வர்ணேபி பரேபி, அகாரத்தை தவிர்த்துட்டு எந்த வர்ணமானாலும் பரமா இருக்கலாம் இல்லையா? அது ஸ்வர வர்ணமா இருக்கலாம், வெஞ்சன வர்ணமா இருக்கலாம், டசன்ட் மேட்டர். பட் அகாரத்தை தவிர்த்துட்டு மீதி எந்த வர்ணமானது பரமாக இருக்கும் பட்சத்தில் என்ன வர போறது அப்படின்னாக்கா லோபோ பவதி. கஸ்ய? விசர்கஸ்ய லோபோ பவதி. புரிஞ்சுதா? ஏஷஹா சஹா இத்யனயோஹோ பதயோஹோ, இந்த ரெண்டு பதங்களை காட்டிலும் பரமாக இருக்கக்கூடிய விசர்கஸ்ய அகாரம் வினா, அகாரத்தை தவிர்த்துட்டு எத்கிஞ்சித் வர்ணே, எந்த இரண்டு வர்ணங்கள் பரேபி பரமாக இருந்தாலும் லோபோ பவதி, லோபமானது சித்திக்கும். எதுக்கு? விசர்க்கத்துக்கு. உதாரணம் பாருங்க. ஏஷஹா பிளஸ் இச்சதி. ஏஷஹான்றது மேல கொடுத்த சப்தங்கள ஒரு சப்தமா இருக்கு. மேல ரெண்டு சப்தங்கள் தான் கொடுத்துருக்கா. ஏஷஹா சஹா, இந்த ரெண்டு பதங்களை காட்டிலும் இருக்கக்கூடிய விசர்க்கம். ஏஷஹா இச்சதி, இச்சதின் போது இக்காரம் தான் இருக்கு, அகாரம் கிடையாது. அப்ப என்ன வர போறது? லோபமானது சித்திக்கும். எதுக்கு? விசர்க்கத்துக்கு. அப்ப ரூபம் என்னவாகும்? ஏஷ இச்சதி, ஏஷஹா பிளஸ் இச்சதி, ஏஷ இச்சதி, ஏஷஹா பிளஸ் கச்சதி, ஏஷ கச்சதி. அடுத்தது சஹா, சஹா பிளஸ் ஆ கச்சதி. சகாரம் இருக்கு, ஆகாரம் தான் பரமா இருக்கு. அப்போ லோபமானது சித்திக்கும். சஹா கச்சதி, சா கச்சதி, சஹா பிளஸ் தத்ர ச தத்ர. புரிஞ்சுதா? ஏஷஹா சஹா இத்யனயோஹோ பதயோஹோ விசர்கஸ்ய அகாரம் வினா யத்கிஞ்சித் வர்ணே பரேபி லோபோ பவதி அப்படிங்கிறது மூன்றாவது கேட்டகரி. அதாவது 4.3 சார் லோபத்துல லோபசந்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல 4.3ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அதனுடைய டெஃபினிஷன், அதுக்கு உதாரணங்களை நாம இப்போ பார்த்தோம். இதுக்கடுத்து நாம பார்க்க போறது 4.4, நான்காவது அந்த லோபத்தில் என்ன இருக்கு, அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்துருக்கா பார்க்கலாம். 4.4ல என்ன பார்க்க போறோம்? அகாரம் வர்ஜயித்வா ஸ்வராத் பரஸ்ய விசர்கஸ்ய, அகாரம் தவிர்த்து ஸ்வரத்தை காட்டிலும் பரமான விசர்கஸ்ய, விசர்க்கத்துக்கு ரேபே பரே, ரேபம் அப்படிங்கிறது பரமாக இருக்கும் பொழுது, ரேபன ரகாரம் பரமாக இருக்கும் பொழுது லோபோ பவதி. எதுக்கு? விசர்கஸ்ய லோபோ பவதி. சரி, லோபே கிருதே பூர்வஸ்வரஹ தீர்கஹ ச பவதி, பூர்வஸ்வரஹ தீர்கஹ ச பவதி. சரி, அவ்யய சம்பந்தினஹ விசர்கஸ்ய என்ன இருக்கு? அகாத் பரஸ்யாபி லோபோ பவதி. நம்ம உதாரணம் பார்க்கும்போது ஸ்பஷ்டமா புரியும் எப்படின்ட்டு. இப்போ கவிஹி அப்படின்னு என்னது? அகாரத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய அப்போ கவின்னு சொல்லும் போது என்னது? இகாரம் இருக்கு, கரெக்டா? அந்த ஸ்வரத்தை காட்டிலும் பரமான விசர்க்கம் இருக்கு. கவிஹி இகாரத்தை காட்டிலும் பரமானது. அதுதான் அகாரம் வர்ஜயித்வா ஸ்வராத் பரஸ்ய விசர்கஸ்ய கவிஹி எடுத்துக்கிறோம்.
ரேஃபே பரே, ரேபமானது பரமா இருக்கு. ரச்சயதி, ரகாரம்ன்றது ரேஃபம், அது பரமா இருக்கு. என்ன வர போறது? அந்த இக்காரத்துக்கு லோபம் வரணும். அப்போ கவிஹி பிளஸ் ரச்சயதி, கவி ரச்சயதி, லோபம் ஆயிடுத்து. சரி, கவி ரச்சயதி இல்லையா? என்ன வருது பாருங்க, பூர்வஸ்வரஹா தீர்கஹாச்ச பவதி சொன்னோம் இல்லையா? கவின்னு சொல்லும்போது ரஸ்வம், லோபத்துக்கு அப்புறமா என்ன ஆகுது? கவி ரச்சதி. இக்காரமானது தீர்க்கமா பண்ணும்போது என்ன ஆகுது? நெடிலோசையில சொல்லணும். எப்படி சொல்லணும்? கவி பிளஸ் ரச்சதி, ரச்சயதி, கவி ரச்சயதி ரூபம் சித்தி. அதே மாதிரி தான் பானுஹு பிளஸ் ராஜதே. பானுஹுன்னு சொல்லும் போது உகாரம், அதை காட்டிலும் பரமான விசர்க்கம். ராஜதேன்னு சொல்லும் போது ரேஃபம் பரமா இருக்கு. பானு பிளஸ் ராஜதேன்னு என்ன ஆயிடுது? லோபம் போயிடுது. இப்ப என்ன பண்ணணும்? பூர்வஸ்வர தீர்கா இல்லையா? பூர்வஸ்வரம் ஏற்கனவே என்ன ஸ்வரமானது இருந்தது? உகாரம் இருந்தது. அதை தீர்க்கமா பண்ணா என்ன ஆகும்? பானு ராஜதே, இது ரூபம் சித்தியது. என்ன பாருங்க, உதாரணம் பார்க்கும்போது நமக்கு மேல கொடுத்திருந்த அந்த விளக்கமானது ஸ்பஷ்டமா புரியும். என்ன கொடுத்திருக்கா? முதல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல அகாரம் வர்ஜயித்வா ஸ்வராத் பரஸ்ய விசர்கஸ்ய ரேஃபே பரே லோபோ பவதி. அதுவும் கூட லோபே கிருதே, அந்த லோபம், அந்த விசர்க்கத்துக்கு லோபமானது ஆன பிறகு, பண்ண பிறகு பூர்வஸ்வரஹா தீர்கஹாச்ச பவதி. என்ன பூர்வஸ்வரம் என்ன இருக்கு? கவின போது ஈக்காரம் தானே அங்க இருக்கு. அது என்ன ஆறுது? தீர்க்கமா மாற போறது. தீர்க்கன நெடில் ஓசையாக மாறும். அப்படிதான் கொடுத்துருக்கா. கவிஹி பிளஸ் ரச்சயதி, கவி ரச்சயதி, லோபமா எடுத்து தீர்க்க வரணும், கவி ரச்சயதி இல்லையா? அதே மாதிரி பானுஹு பிளஸ் ராஜதே, பானு ராஜதே, லோபம் எடுத்து தீர்க்க வரணும் இல்லையா? பானு ராஜதே, இப்படியாக ரூபம் சித்திக்கும். இது 4.4. அடுத்து மூணாவது ஒண்ணு கொடுத்துருக்கா பாருங்க. மூணாவது லைனுக்கு என்ன கொடுத்துருக்கா? அவ்யய சம்பந்தினஹ விசர்கஸ்ய அகாராத் பரஸ்யாபி லோபோ பவதி. ரோமன் லெட்டர் 2ல இந்த உதாரணம் பாருங்க. புனஹா பிளஸ் ரமதி, புனஹா பிளஸ் ரமதி. புனஹான்றது என்னது? அவ்யய பதம். அவ்யய நிறைய சொல்லி கொடுத்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. ச, அபி, அத்ய, புனஹா, ஏவம், யதா, ததா, இதெல்லாம் அவ்யய பதங்கள். அதுல புனஹான்னு இருக்கு, அதை காட்டிலும் பரமான ரகாரம் ரேஃபம் பரமா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த விசர்க்கத்துக்கு என்ன வந்துடும்? லோபம் வந்துடும். புன பிளஸ் ரமத்தே, லோபம் எடுத்து இப்ப என்ன பண்ணும் அப்படின்னாக்கா புனாரமத்தே. ஏன்னா நெடில் இல்லையா? நெடிலோசை பண்ணும்போது என்ன ஆகும்? பூர்வஸ்வரஹா தீர்கஹாச்ச என்ன ஆறுது? புனாரமதே, இது ரூபம் சித்தியதி. இதம் அவதேயம். என்ன சொல்ற? விசர்கலோபே கிருதே நிமித்தஸ்ய சத்பாவேஸ்பி ஸ்வரசந்திஹி ந கர்த்தவ்யா. இந்த இடத்துல ஸ்வரசந்தி பண்றதுக்கு பிரசக்தி இருக்கான், இருந்தாலும் ந கர்த்தவ்யா, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இல்லையா? இதான் ஒரு விஷயம். ஏன் சந்தி படிக்கிறோம்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்பொழுது, சந்தி பண்ணும்போது இன்னொரு சந்தியானது பிரவேசிக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டதுனாக்கா அங்க பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதையும் அங்கேயே கொடுத்துருவா. அதுக்காக இங்க நமக்கு கிளியரா கொடுத்துட்டா. விசர்கலோபே கிருதே, விசர்கலோப சந்தி பண்ணும்பொழுது நிமித்தசிய சத்பாவேபி, காரணம் இருந்தாலும், எதுக்கு? ஸ்வரசந்திஹி பண்ண, அந்த அந்த ஸ்வரசந்திக்கு பிரசக்தி இருந்தா கூட ந கர்த்தவ்யா, ந கர்த்தவ்யா, பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நோட் போட்டு கொடுத்துருக்கா. இதம் அவதேயன நோட். சரியா? சோ இப்படியாக இன்றைய தினம் நாம பார்த்த சந்தி என்ன? லோபஹா. இது எங்க வருது? விசர்க சந்தி கீழே வருது. 4வது சந்தி விசர்கலோப சந்தி. அதுல 4 வகையான விஷயங்களை நாம தெரிஞ்சிடும். 4.1ல என்ன பார்த்தோம்? ஆகாராத் பரஸ்ய விசர்கஸ்ய ஸ்வரே மிருதுபஞ்சனே ச பரே அசி லோபோ பவதி. இது 4.1. 4.2ல என்ன பார்த்தோம்? அகாராத் பரஸ்ய விசர்கஸ்ய அகாரம் வர்ஜயித்வா ஸ்வரே பரே லோபோ பவதி. நம்பர் 2. மூணாவது 4.3 ஏஷஹ சஹ இத்யனயோஹ பதயோஹ விசர்கஸ்ய அகாரம் வினா யத்கிஞ்சித் வர்ணே பரேபி லோபோ பவதி. இது 4.3. 4.4ல என்ன பார்த்தோம்? அகாரம் வர்ஜயித்வா ஸ்வராத் பரஸ்ய விசர்கஸ்ய ரேஃபே பரே லோபோ பவதி. லோபே கிருதே பூர்வஸ்வரஹ தீர்கஹ ச பவதி.
அவ்யய சம்பந்தினி விசர்கஸ்ய அகாராத் பரஸ்யாபி லோபோ பவதி அப்படின்னு 4.4ல் நமக்கு விஷயங்களை கொடுத்து அது சம்பந்தமான உதாகரணங்களையும் நாம இங்க தெளிவா ஸ்பஷ்டமா காண்பிச்சு கொடுத்தோம். நாம வழக்கமா பண்ற மாதிரி அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உடனடியா நம்ம எழுதிடணும். அதோட இல்லாம அந்த விஷயத்த சிந்தனை பண்ணணும். அப்பதான் நமக்கு அது நம்ம தக்க வைக்க முடியும், திருடம் பண்ண முடியும். இல்லைன்னா பிரதம க்ஷணே உற்பத்தி துதிய க்ஷணே துவம்சாகன்ற மாதிரி முதல்ல கேட்கும் பொழுது நமக்கு அது ஸ்புரிச்சா மாதிரி தான் இருக்கும். துதிய க்ஷணே துவம்சா, ரெண்டாவது க்ஷணத்துல அது நமக்கு நாசம் அடைஞ்சிரும். அப்ப என்ன பண்ணணும்? தொடர்ந்து அதை அபியாசம் பண்ணணும். அதான் போன வகுப்புல படிச்சது இந்த வகுப்புல மறந்துடும், இந்த வகுப்புல படிக்கிறது அடுத்த வகுப்புல மறந்துடும். அந்த மாதிரி தான் நம்மளோட ஞானத்தன்மை இருக்கு. ஞான சம்பாதனன்றது இப்படிதான் இருக்கும். மறதிங்கிறது சுபாவேன எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய வியாதி. அதை நம்ம போக்கணும் அப்படின்னாக்கா புனப்புனகா என்ன பண்ணிட்டே இருக்கணும்? சிந்தனை பண்ணிட்டே இருந்தா தான் நம்ம அந்த ஞானத்தை தக்க வைக்க முடியும். வேற வழி மார்க்கமே இல்லை. ஸோ இதோட இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. இது வரைக்கும் 29 வகுப்பு நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்தது கடைசியா வரக்கூடிய புதன்கிழமையோட இந்த சந்திஹி அப்படிங்கிற வகுப்பானது முடிஞ்சிடும். விசர்க உகாரஹா அப்படிங்கிறது ஒன்று பாக்கி இருக்கு, 5வது விசர்க சந்தியில. அதை பார்த்துட்டோம்னாக்கா இந்த சந்தி பிளஸ் அதன் கூட நம்ம பார்த்த இந்த சுபாஷிதங்கள் இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து அபியாசம் பண்ணிட்டே இருங்கோ. அப்போதான் நமக்கு பரீட்சையில எழுதும்போது கவனத்துக்கு வரும். சரியா பாருங்க. அதுக்கப்புறம் பரீட்சை வர வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அடுத்து யார் யாரெல்லாம் எக்ஸாம் போக போறா அப்படிங்கிறதே நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி முன்கூட்டியே எனக்கு தகவல் தெரியப்படுத்தணும். அப்பதான் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த குரூப்ல அவ்வளோ பேர் இருந்துட்டு இருக்கா. பட் வகுப்புக்குன்னு வர்றதுன்னு ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு இருக்கா. அதே மாதிரி ரெக்கார்டிங் மூலமா படிச்சுட்டு இருக்கா. அதை தவிர மற்றவெல்லாம் அந்த குரூப்ல இருக்கவா என்ன பண்றா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா குரூப்லேயே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பேன் பிஃபோர் எக்ஸாமினேஷன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணா தான் அவளுக்கு இந்த எக்ஸாம் எத்தனை பேர் போக போறா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்க வரும். அதனால பாருங்க, அது வகுப்பில் பார்க்கலாம். அவகாசம் எடுத்து எதனா சம்சயம் இருந்தா கேளுங்க, எல்லாம் கிளாஸை முடிச்சுக்கலாம். தாசன் தன்யவாதாக. தாசன் அடியேன். ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಗುರುಜಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಅಡಿಯನ್ ದಾಸನ್. ಧನ್ಯವಾದ.